தருமபுரியில் அரசு மருத்துவமனை அருகே உள்ள உணவகத்தில் காவலர் ஒருவர் தனது காலணியால் கடை உரிமையாளரை தாக்க சென்ற அந்த சிசிடிவி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அமைந்துள்ள உணவகத்தில் உணவு சாப்பிட்ட காவலர் நிலுவைப் பணம் கேட்ட உரிமையாளரை காலில் உள்ள ஷூவை கழட்டி அடிக்க சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு தினமும் உள்நோயாளிகள் வெளி நோயாளிகள் என தினதோறும் 2000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இங்கு புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டு காவல் நிலையத்தில் காவலர்கள் சுழற்சி முறையில் பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு காவல் ஆய்வாளர் காவேரி என்பவர் தினமும் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள ஓட்டலில் சாப்பிட்டுவிட்டு அதற்கான பணத்தை கொடுக்காமல் கையில் உள்ள பணத்தை கொடுத்துவிட்டு மீதியை பின்பு தருகிறேன் என்று கூறிவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2ஆம் தேதி சாப்பிட்டுவிட்டு பணம் நாளை தருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். நேற்று மாலை 4 மணிக்கு உணவு சாப்பிட வந்த காவேரி சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளார். அப்போது கடை உரிமையாளர் முத்தமிழ் என்பவர் ஏற்று சாப்பிட்டதில் நிலுவைத் தொகை கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த SSI காவேரி முத்தமிழை தகாத வார்த்தையால் பேசியுள்ளார். மேலும் பணத்தை தூக்கி வீசிவிட்டு கொலை மிரட்டல் விட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரத்தில் காலில் தான் அணிந்த ஷூவை கழட்டி அடிக்க சென்றுள்ளார். ஆனால் அருகில் இருந்தவர்கள் தடுத்ததால் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் ஓட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. காவலர் சீருடையில் இருக்கும் ஒருவர் ஓட்டல் உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்து பணத்தை வீசிவிட்டு காலில் இருந்த ஷூவை கழட்டி அடிக்க சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.